Hello guys, welcome back to another video in InvoCode. Hope you are all doing great. I'm doing really great guys. Thank you for all your love and support. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கேன்சர் அவேர்னஸ். இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 8.5 லட்சம் பேர் கேன்சர் நோயால் இறந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 14 மில்லியன்லேருந்து 15 மில்லியன் பீப்புள் ஒரு வருஷமும் புதுசாக கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரேண்டமாக இந்தியாவில் இருக்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு அதில் ஒருத்தரை நம்ம கை நீக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 100% கேன்சர் வர்றதுக்கான எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கா. ரேண்டமாக ஒரு 10 பேரில் ஒருத்தருக்கு வந்து கேன்சருக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, கேன்சர்னா என்னப்பா, எப்படியும் வயசான பார்த்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வரதான் போகுது. ஒன்று சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், கேன்சர், பிரெயின் டெட், இந்த மாதிரி நிறையா வரப்போகுது. வயசான பார்த்து எந்த நோய் வந்து இறந்து போனோம் என்னப்பா அப்படின்னு வச்சிங்கன்னா அதுவும் தப்பு. என்ன ரீசன் அப்படின்னா 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கேன்சர் வந்தவங்களோட ரேஷியோவும் பயங்கரமாக வந்து ஏறி இருக்கு ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில். இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டார்ட் அப்படின்னா என்னன்னா, குழந்தைங்க இறக்குறாங்க இல்லையா ஒரு வருஷமும் இந்தியாவில். எதனால குழந்தைங்க இறக்குறாங்கன்ற ரீசன்ஸில் 10th பிளேஸில் வந்து கேன்சர் வந்து நிற்குது இன்னைக்கு. எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது, எவ்வளோ குழந்தைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிசீசஸ் வர்றது இருக்குது. அந்த மாதிரி எல்லா டிசீசஸ் எல்லா ரீசன்ஸில் கூட கம்பேர் பண்ணுறப்ப கூட கேன்சர் வந்து பச்சிளம் குழந்தைங்கள்லாம் இறந்து போகிறது வந்து 10th பிளேஸில் இருக்குன்றது இட்ஸ் ரியலி வாட் டு சே, லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே கேன்சர்ன்றது இப்போ பழகி போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா, அந்த சினிமாவில் போகிறப்போ சினிமா தேட்டரில் வந்துட்டு ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்ற ஒரு போர்டில் இருந்துட்டு சிகரெட் பாக்ஸஸில் ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்தோடனே அந்த ஸ்மோக்கிங்னால கேன்சர் வரும்ன்ற அட்டைப்பொட்டியை பார்த்தும் அதில் இருக்க சிகரெட் வாங்கி அடிக்கிற அளவுக்கு கேன்சர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஊறி போன ஒரு விஷயமா வந்துருச்சுன்றதான் ரியாலிட்டி. நான் அதை பற்றின நிறைய ஃபேக்ட்ஸ் அந்த சின்ன ஹெல்த் ஏரியாஸ்லாம் வச்சுருக்கேன். அதை பற்றி தான் குயிக்காக இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து அதே தான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2024 மட்டுமே 8.7 lakh பீப்புள் டெத் ஆயிருக்காங்க. அவுட் ஆஃப் 15 lakh பீப்புள் நியூவாக கேன்சருக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் வந்து ரீசெண்டாக கிடச்சிருக்க ஸ்டாட்ஸ். என்னென்ன ரீசன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. ரீசன் 1 இஸ் கோயிங் டு பி பொல்யூஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹேர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் சொல்லிட்டு எல்லா பொல்யூஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் விச் இஸ் இன்டு அவர் டே டு டே லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்தோம்னா இந்த பொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் காசு பண்ணுறதும் யாருன்னா நம்ம கிட்ட இருந்தால் இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உருவாகுதுன்றதையும் நம்மளால மறுக்க முடியாது. நம்மளால இது தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா குறைக்க முடியுமே தவிர இது எதுவுமே நம்மளால தடுக்க முடியாது. அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் பேசிங் லைஃப் ஸ்டைலில் வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரியலி ரொம்ப கஷ்டம் தான். அது மேஜரான ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்குது. செகண்ட் ரீசன் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். எப்படி சொல்கிறேன், நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னு சொல்லலாமா. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு பாதி பேர் போகிறாங்க. சாப்பாடை வந்துட்டு என்ன டைமிங்கில் சாப்பிட்றோன்றதே இல்லை. நிறைய பேர் புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துட்டு புதுசாக ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறது. ஹெல்த் கேர்லேயே வந்து டாக்டரோட அட்வைசஸ் இல்லாமல் ஒரு விஷயங்கள் புதுசாக அவங்களே ட்ரை பண்ணுறது. கெமிக்கல்ஸ், உடம்பு குறைக்கிறதுக்குன்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் லைக் ட்ரக்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தவங்க கூட நம்ம எடுத்து கம்பேர் பண்ணுறோன்னா அவங்க காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவாங்களோ அதில் ஒரு 10 வேலையாச்சும் நம்மளும் வந்து சேமாக பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. குளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்க ஆறு ஏரி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த தலையில் எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்குலாம் அந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் இருந்த நிறைய விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. டோட்டலாக லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, மேக்கப்ஸ் யூஸ் பண்ணுறது, தலைக்கு ஒரு க்ரீமு, தலைக்கு ஒரு சோப்பு, மூஞ்சுக்கு ஒரு சோப்பு, உடம்புக்கு ஒரு சோப்புன்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். இந்த லைஃப் ஸ்டைல் தான் கேன்சருக்கான முக்கியமான ஒரு விஷயம். அகெயின் இதுவுமே நம்மளால வந்து தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுக்க முடியாது. பட் நம்மளால இதை குறைக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இது கண்டிப்பாக நம்ம நினச்சா தடுக்கவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ். நிறைய பேருக்கு லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துட்டே தாங்க இருக்கும். ஸ்ட்ரெஸ்ன்றது ஆல்மோஸ்ட்
எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க டே டு டே லைஃப்ல ஹாப்பியா இருப்பாங்க, சேடா இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்கன்றது வந்து இப்போ அந்த அளவுக்கு காமன் ஆயிடுச்சு. ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் கண்டினியூஸா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு டே பாஸ் பண்ணனாலே அதுவே ஒரு பெரிய விஷயம்ன்ற அளவுக்குலாம் வந்துருச்சு. நீங்கன்னு இல்லைங்க, பணம் இருக்கவன், பணம் இல்லாதவன், பணக்காரன், பவர்ல இருக்கவன், எல்லாருக்குமே ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அதனால நம்ம ப்ரெஷர் ஆகுறோமா, இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே வந்துட்டு ஒரு சேலஞ்சாக பார்த்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதில் வின் பண்ணி காமிக்கிறோமான்ற மைண்ட் செட் வந்து ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் மேட்டர். இந்த ஸ்ட்ரெஸ்னால கூட கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்மளால கண்டிப்பாக தடுக்கவே முடியும். குறைக்கணும்லாம் அவசியம் இல்லை, கண்டிப்பாக நம்ம நினச்சா தடுக்க முடியும். 4th தான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். 45-50% ஆஃப் கேன்சர் வந்து இந்த ஒரு ரீசன்னால தான் வருது, விச் இஸ் நத்திங் பட் யூஸிங் ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு பீப்புள் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் ஃபாலோ பண்ணுற பீப்புள் சுற்றி இருக்கவங்களுக்கும் சேர்த்து கேன்சர்ஸ் வருது. அதான் ரியல். ஒரு டீ கடையில் சிகரெட் விற்றாதான் அந்த டீ கடை ஓடும். அதான் அந்த டீ கடைக்கு வர லாபத்தில் அந்த சிகரெட்னால வர லாபமும் ஒரு % இருக்கும். அந்த டீ கடையில் டீ யாத்திரையோ இல்லை டீ கொடுக்குற ஒரு பையனுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லைனாலும் அவன் சூழ்நிலையாலையும் அவங்க வீட்டு கஷ்டத்தினாலையும் டிவிக்கு வந்தவனோ இல்லை டீ ஆட்ட வந்தவனுக்கும் அங்கே சுற்றி இருக்கவங்க சிகரெட் பிடிக்கிறதுனால அவனும் பாதிக்கப்பட்டு அவனும் கேன்சர்னால உள்ளாகிறான். அவன் மேலே எந்த தப்பாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க், அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனால் எந்த தப்புமே இல்லை. அவன் குடும்ப கஷ்டத்துக்காக வந்து வேலை பார்க்குறான். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளும் சுச்சுவேஷன்ஸும் சேர்த்து தான் அவன் வந்து பாதிக்கப்படுது. அவன் அதனாலையும் பாதிக்கப்படுறன்றதான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுன்றது இட்ஸ் நாட் ரியலி ஈஸி கைஸ். நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம், தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்காதீங்க, தயவு செஞ்சு சரக்கு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாளே நிறுத்திட முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். லைக் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சைக்காலஜி புக்ஸ் படிக்கிறப்பவே நான் தெரிஞ்சுப்பேன், உங்கள் மேலே மட்டும் தப்பு இருக்குது, இல்லை உங்களால் நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் விடாமல் இருக்கீங்கன்ற ஒரு சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றியுமே நான் படித்தேன். முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சொசைட்டி பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி சிகரெட் ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கான அவேர்னஸ், கவுன்சிலிங் ஃபேஸஸ் எல்லாமே நிறைய டெவலப் ஆகிடுச்சு. வெளியே போய் மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கே கூச்சப்பட்டு இருக்க பீப்புளும் ஒரு பக்கம் இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான மெடிக்கல்லேருந்து எல்லா விஷயமும் ரெடி பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எங்களை வந்து ரீச் அவுட் பண்ணால் மட்டும் போதும், எங்களால் உங்களை காப்பாற்ற முடியும், ஹெல்ப் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டில் இருக்க பீப்புளும் ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணி வைக்கிற பிரிட்ஜஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த அவேர்னஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ மூலமா அந்த அவேர்னஸ் தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்கன்னா யாரும் உங்களை அதனால ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை கைஸ். டு பி ஃப்ராங்க், இங்கே இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம். ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒரு மூவியில் சொல்லுவார், கெட்ட பழக்கம் இல்லாத மனுஷங்களே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த லாஜிக் தான், ஐடியாலஜி தான். எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் அது மூலயமா ஒரு பீப்புள் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு கெட்ட பழக்கத்தினாலேயும் உங்களை சுற்றி இருக்க அவ்வளோ நல்ல பழக்கத்தையும் விட்டு அந்த ஒரு கெட்ட பழக்கங்களை தான் உங்களை பீப்புள் ஜட்ஜ் பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப ரேர் கைஸ். ஸோ தட் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அதை ஹெசிடேட் ஆகாமல் ப்ளீஸ் ரீச் அவுட் டு பீப்புள். அண்ட் அப்படியே மென் சைடில் இருக்க விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன். ஸ்ட்ரெஸ் மாதிரி விஷயங்கள் உமன்ஸ்க்குமே வந்து காமனாக இருக்கும். பட் இப்போ நான் சொன்னதில் நிறைய விஷயங்கள் வந்து மென்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அக்செப்ட் ஆகும். அப்படியே இந்த பக்கம் உமன் பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து சும்மா இல்லைப்பா, பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், ஓவரியன் கேன்சர், இந்த மாதிரி வந்துட்டு 2024ம் 2023யும் எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ 2023ல் என்ன இருந்துச்சோ அதை விட அப்படியே ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000லையும் 2024யும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அப்படியே டபுள் த ரேட் ஆயிருக்கு. 1 லட்சம் பேர் வந்து பிரெஸ்ட் கேன்சர்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2000லாம் ஆல்மோஸ்ட் 2லேருந்து 4 லட்சம் பேர் வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர்னால இப்போ கஷ்டப்படுறாங்க. அப்போ இருந்த கேன்சர் பேஷண்ட்ஸோட மொத்த ரேட்டே வந்து 6 to 7 lakhs இருந்துச்சு. இப்போ உமன் இன் கேன்சர் மட்டுமே ஆல்மோஸ்ட் 14 lakhs பீப்புள் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இட்ஸ் ரியலி 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 காஷியஸ். லைக் எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம்னு சொல்லலாமா. கேன்சர் இனிமே ஜெண்டர்ஸ் பார்த்துலாம் வரப்போறதில்ல, எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. பயங்கரமான ஒரு கஷ்டத்துல நம்மளை வலியில துடிக்க வைக்குதுன்றதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வலியில துடிக்கிறது பிசிக்கலா இருக்க பெயினை தாண்டி மென்டலா அதை நம்மள எவ்வளவு அஃபெக்ட் பண்ணு தெரியுமா. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மாசம் ஒரு 10,000 20,000
அதிகபட்சம் ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஆல்மோஸ்ட் 20 lakhsலேருந்து crores கணக்கில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த கேன்சர்லேருந்து அந்த பேஷண்ட்டை கொஞ்ச நாளைக்கு உயிரோட வச்சிருக்கவே. அவங்கள முழுசாக காப்பாற்றணும் அப்படின்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் வரும், அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்கு நடுவில் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களுக்கு எவ்வளோ மென்டலி அது அஃபெக்ட் ஆகும், உங்களை சுற்றி இருக்கவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் உங்களை காப்பாற்றணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட உண்மையிலே காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இருக்க நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கும், காப்பாற்ற முடியாது, 20-25 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய டொனேஷன்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நம்மளும் வந்துருவோமோ அப்படின்றது நினச்சி பார்க்குறப்பே பயமா இருக்குன்றதுதான் உண்மை. ஒரு சில கேன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. லைக் நம்ம ஜீன்ல இருந்தே நமக்கு ஒரு சில கேன்சர்ஸ் வரும், லைக் தட். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பட் நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது கண்ட்ரோல் பண்றப்போ நம்மளால இந்த கேன்சர்ல இருந்து வர ரிஸ்க் ஃபேக்டர், எனக்கு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் குறையும்னு நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதுக்குள்ள டேரக்டா ஜம்ப் ஆயிடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஃபுட் டிஸ்டன்ஸ் ரூல். அதாவது நீங்க எந்த சாப்பாடு வேணா சாப்பிடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், லைக் வாட் எவர். நான் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றது கரெக்ட் தான், அதான் எல்லாரும் சொல்றாங்க. பட் நான் அதை இன்னும் ஒரு சின்ன அப்டேட் வச்சுக்கிறேன். நீங்க என்ன ஃபுட் வேணா சாப்பிடுங்க, ஆனா அந்த ஃபுட் உங்க கைக்கு சேர்றதுக்கும் அது தயாரிக்கப்பட்ட இடத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சது ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதா பார்த்துக்கோங்க. லைக் அந்த ஃபுட்டுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸ்ல இருந்து அந்த எல்லா திங்ஸுமே எங்க தயாரிக்கிறோம் அப்படின்னா, நீங்க எங்க சாப்பிட்றீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த ஃபுட் தயாரிக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் ரீசன் தான், அது எவ்வளவு தூரத்துல இருந்து வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ப்ரீ ப்ராசஸ் ஆயிருக்கும்னு இருக்கும். ஸோ தட் நீங்க ஒரு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறத சாப்பிட்டீங்கன்னா அதோட ப்ரீ ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் வர அஃபெக்ஷன் கம்மியா இருக்கும். ஆக்சுவலா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்றதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு வே. பட் சென்னையில பிஜியில் தங்கியிருக்க ஒரு பையன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸே சாப்பிடாம அவனோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் இம்பாசிபிள் ஆல்மோஸ்ட். ஸோ தட் கண்டிப்பாக எல்லாரும் அதை ட்ரை பண்ணி ஆகணுன்றப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் இல்லையா, இது ஒன்று. அண்ட் செகண்ட் ஒன் சன்லைட் இம்யூனிட்டி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் சன்லைட்ல போய் நில்லுங்க. லைக் விட்டமின் டி வருதுன்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்கள். பிரெஸ்ட் கேன்சருக்கான மெயின் ஆஃப் த ரீசனே லோ விட்டமின் டி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் சன்லைட்ல மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, விச் இஸ் ரியலி கிரேட் ஃபார் யூ. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆன்டி கேன்சர் ஸ்லீப்பர் டைமிங். இது நான் உங்களை நீங்கள் கரெக்டாக 10 மணிக்கெலாம் தூங்கிடணும், 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் அப்படிலாம் சொன்னேன்னா எவ்வளோ பேர் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண முடியாது. பட் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, மெலட்டோனின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கு. இதுதான் அந்த கேன்சர் கிரியேட் பண்ணுற செல்ஸ் டீஃபால்ட்டாக போயிட்டு அட்டாக் பண்ணி அழிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இது எப்போ ஜென்ரேட் ஆகும்னா நீங்கள் கரெக்டாக தூங்குனீங்கன்னா தான் ஜென்ரேட் ஆகும். மினிமம் ஒரு 7 to 8 hours ஆச்சு நீங்கள் தூங்கணும். அந்த ஸ்லீப் பேட்டர்ன் கண்டினியூஸாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு நாளைக்கு 11 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் 6 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் 11 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு இருக்கும். ஒரு நாள் 11 மணி 6 மணி, அடுத்த நாள் மதியானம் 2 மணிலேருந்து நைட் 8 மணி, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் மாற்றிட்டே இருக்கப்போ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இட் வில் ஆல்சோ லீட் டு யுவர் கேன்சர். அண்ட் பிளாஸ்டிக் ஹீட் ரூல், இதை நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இனிமேலாச்சும் இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் கேனில் தண்ணி குடிக்கிறது, பிளாஸ்டிக் டப்பாவில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, பிளாஸ்டிக் கவரில் சுட அதில் ஏதாச்சும் கட்டி பார்சல் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, பிளாஸ்டிக்கே வேணாம், அவாய்ட் பண்ணுங்க. இப்போ தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு இல்லை, நம்ம எல்லாருமே பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், துணி பையெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே ஆல்மோஸ்ட் ரீப்ளேசபிள் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஹீட்டான பொருளையும் பிளாஸ்டிக்கையும் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு வர்றதையாச்சும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலே போதும். அண்ட் ஃபைனலி உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு செர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டீங்க, மினிமம் 25 தாண்டிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அந்த கேன்சர் ப்ரீ செக்கிங்க்கு போயிட்டு வாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் போய் டெஸ்ட் எடுத்துக்காங்க. என்ன ரீசனுக்காகனா, நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் நினச்சிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கப்போ கிளியர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த அவேர்னஸ் இல்லாதனாலையும் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்றதே உங்களுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜோ இல்லை 3rd ஸ்டேஜோ போகிறப்போ தான் தெரியுன்றதுனால தான் உங்களை காப்பாற்ற முடியாமல் போகிற சுச்சுவேஷனுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் இல்லையா.
ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லைன்றது தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 சிம்பிள் ஐடியாஸ் இருந்தால் போதும். 100% கேன்சர் வர அபாயத்துலேருந்து ஒரு 90-80% நம்ம குறைச்சிக்கலாம். பட் எனிவேஸ் கேன்சர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் எவால்யூஷன் சொல்லி ஆகணும். லைக் 8 லட்சம் பேர் ஒரு வருஷமும் சாவரான்றது இட்ஸ் நாட் ரியலி டூ டேக் இட் ஈஸின்னு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. 2045 வரப்போ இந்த 8 லட்சம் பேருன்றது 20-30 லட்சம் பேராக ஆகும்னு நினைக்கிறேன். கொரோனாவில் செத்தவங்க கூட இவ்வளோ கவுண்ட் வராது. நம்ம அதை கூட அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கல. நம்ம அதுக்காக அவ்வளோ பாடுபட்டோம். பட் கேன்சர்னால ஒரு வருஷமும் 8 லட்சம் பேர் சாவறாங்கன்றது தெரிஞ்சும் நம்ம அதை கண்டுக்காம அதுக்கான ப்ரிவென்ஷன் எடுக்காமல் இருக்கோன்றது தான் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு. இந்த 2045 40 லட்சம் பேர் சாவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போல்லாம் நமக்கு தான் இந்த இப்போ இருக்க 20-15 வயசு இருக்க பசங்களுக்கு தான் 40-45 ஆகும். அப்போ அதிகபட்ச கேன்சர் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரில் பாதிக்கப்பட போகிற கேஸ் எல்லாமே நம்ம தான். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேருந்து நம்ம அதுக்கான அவேர்னஸ் எடுத்து ப்ராப்பராக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணுறோமோ அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணாதான் நம்மளால் அதுலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் ஹாவ் ஆல் திஸ் திங்ஸ் இன் மைண்ட். அந்த நான் சொன்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ரிவென்ட் பண்ணுங்கள் கேன்சர்லேருந்து. உங்களுக்கு தெரிஞ்ச கேன்சர்னால பாதிக்கப்படுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொடுங்க. டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். கேன்சர் அவேர்னஸ் சென்டர்ஸ்க்கு கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுவேன். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து தான் அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கும் திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோதான். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.